لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن المتقين في جنات وعيون ادخلوها بسلام آمنين صدق الله المولانا العظيم قال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். உலகத்துக்கோர் ஒளியாகவும் மனித உலகத்துக்கோர் மனிதருள் மாணிக்கமா வந்தித்த ஈருலக தலைவர் அல்லாஹ்வின் ஹபீப் ஷஃபீஉல் முذنبீன் காருண்யத்திலகம் எனது உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி முஸ்தபா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களது பேரிலும் அன்னவர்களது சங்கையான குடும்பத்தினர்கள் சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் இமாம்கள் வலிமார்கள் முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களது பேரிலும் சாந்தியும் சமாதானமும் கயாமத் நாள் வரும் வரை உண்டாவதாக. புனித ஜும்மாவுக்கு வரை இருந்திருக்கும் இறைவனின் நல்லடியாளர்களே, அல்லாஹும் அவனது ரசூலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களது வாழ்க்கையில் எந்தெந்த கர்மங்களை எல்லாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்களோ அவைகள் அனைத்தையும் முடியுமான அளவு எடுத்து நடந்து கொள்ளவும், எவைகள் எல்லாம் செய்ய வேண்டாம் என்று ஹராமாக்கி வைத்துள்ளார்களோ அவைகள் அனைத்தையும் முற்றுமுழுதாக தவிர்ந்து ஒதுங்கி அல்லாஹ் ஒருவனை மட்டும் பயந்து அஞ்சி தக்வா செய்து நடந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக அடியேனாய் எனக்கும் என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் அதனை அடுத்து உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். வல்லவனாம் அல்லாஹ் நம் அனைவரது வாழ்விலும் ரஹ்மத்து செய்து அருள்வானாக. அருமையான பேரன்பு பெருமக்களே, மிக சுருங்கிய ஒரு நேரத்தில் நடைபெற உள்ள இந்த ஹுத்பாவில் யாரும் தூங்காமல் வேறு சிந்தனைகளோடு இருக்காமல் ஆரம்பத்திலிருந்தே என்ன சொல்லப்படுகிறது என்பதை நல்ல முறையில் கேட்டு என்னுடைய வாழ்வில் நான் திருத்தத்தை ஏற்படுத்திக் கொள்வேன் என்று நல்ல சிந்தனையோடு கேட்கும் பொழுது அல்லாஹு தஆலா நான் என் வாழ்க்கையில் எடுத்து நடக்கும் பாக்கியத்தை அருள்வான் என்பதை சொல்லியவனாகவும் ஹுத்பாவுடைய ஆரம்பத்துக்கு வருகிறேன். அருமையான பேரன்பு பெருமக்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தபாரக வ தஆலா நாயன் இந்த உலகத்தில் நாம் ஏன் படைக்கப்பட்டு இருக்கின்றோம் என்பதை சூரத்துல் முஃமினூன் என்ற சூராவில் அல்லாஹ் சொல்லும் பொழுது அபஹசிபுதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸவ் வ அன்னகும் இலைனா லா துர்ஜாஊன். ஈமான் கொண்டவங்களே, மோமீன்களே, மனிதர்களே, உங்களை நான் வீணுக்காக விளையாட்டுக்காக எந்த விதமான நோக்கமும் இல்லாமல் உங்களை நான் படைத்து இருக்கின்றேன். நீங்கள் நாளே கியாமத் நாளையில் என் பக்கம் மீட்டப்பட மாட்டீர்கள் என்று நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா என்று அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். அருமையான பேரன்பு பெருமக்களே, இந்த ஆயத்துக்கு முஃபஸ்ஸிரூன்கள் விளக்கம் எழுதும் பொழுது வ இன்னமா ஹலக்னாகும் லில் இபாதத்தி வ இகாமத்தி அவாமிரில்லாஹி தஆலா, நான் உங்களை படைத்த நோக்கமே என்னுடைய கட்டளைகளை நான் எதுவெல்லாம் உலகத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறேனோ என்னுடைய ஹபீப் கண்மணி முஸ்தபா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்படி நடந்து காட்டினார்களோ, எப்படி அவர்கள் நடக்கும்படி நமக்கு சொன்னார்களோ அப்படி வாழ்வதற்காகத்தான் உங்களை நான் படைத்து வைத்திருக்கிறேன் என்று
அந்த வசனத்தில் தஃசீருடைய உலமாக்கள் அல்லாஹ் கேட்ட கேள்விக்கு நியாயமான பதில் சொல்லி தருகிறார்கள். அருமையான பேரன்பு பெருமக்களே, நாம் எப்பி ஒரு நாள் மௌத்தாகி போறவர்கள் என்று நாம் எல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். மௌத்துக்கு பின்னால் தான் உண்மையான வாழ்வு ஒன்று இருக்குகிறது. அதற்காகத்தான் இந்த உலகத்தில் பூமிக்கு மேலால் சொற்ப காலம் 60 அல்லது 70 இதற்குள்ளால் வாழ வந்திருக்கிறோம். எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், நம்முடைய ஊர் மக்கள், நம்முடைய இனபந்துக்கள், நம்மை தெரிந்தவர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உடம்பிறந்த சகோதரர்கள் இன்று கபரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கபரில் எத்தனையோ ஆண்டுகள் கயாமம் பரிபந்தம் கயாமத்தினால் உருவாகும் வரையில் அந்த வீட்டில் தான், அந்த மண்ணறையில் தான் நாம் இருக்க வேண்டியவர்கள். அதனால் தான் கண்மணி முஸ்தபா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் கூட புத்திசாலி யார் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு நாளும் மௌத்தை நினைவு கூர்ந்து அந்த கபருக்காக, அந்த இருட்டுடைய வாழ்க்கைக்காக வெளிச்சத்தை தேடி யார் அமல் செய்கிறானோ அவன்தான் உலகத்தில் புத்திசாலி என்பதை கண்மணி முஸ்தபா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள். அருமையான பேரன்பு பெருமக்களே, அந்த ஹதீஸுக்கு ஒப்ப இமாம்களாக வாழ்ந்தவர்களில் ஒரு புத்திசாலி, அல்லாஹ்வை நெருங்கின, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்ற ஒரு நல்ல மனிதர், புத்திஜீவி சொல்கிறார். தஸவ்வில் வருகிறது, அனசீத யா மக்ரூர் அன்னக மையித்தூன், மனிதனே நீ ஒரு நாளைக்கு மையத்தாகத்தான் போகிறார் என்பதை இந்த பூமிக்கு மேலால் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? அந்த மௌத்து உனக்கு வரமாட்டாது என்று நீ நினைக்கிறாயா? ஐகின் பிஅன்னக ஃபில் மகாபிரி நாஸிலூன், ஒவ்வொரு நாளும் நினைவில் வைத்துக்கொள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னது போன்று புத்திசாலி கபருக்காக நிறைய இபாதத்து செய்தவன், கபருக்கு பின்னால் சுவர்க்கத்தை அடைவதற்காக, அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்காக உலகத்தில் படைக்கப்பட்ட நோக்கம் இபாதத்து செய்ய, அல்லாஹ்வை வணங்க, அல்லாஹ்வை சுஜூது செய்ய. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக அமல் செய்கிறவன் தான் புத்திசாலி என்பதை நீ மறந்து விடாதே. ஃபில் மகாபிரி நாஸிலூன், எப்படித்தான் சுவண்டியோடு இருந்தாலும், நிம்மதியாக இருந்தாலும், பணத்தோடு இருந்தாலும், வீடு வாசலோடு இருந்தாலும், மனைவி மக்களோடு இருந்தாலும், ஒரு நாள் கபரில் இறங்க கூடியவன் தான், கபரில் நீ வைக்கப்படக்கூடியவன் தான். கபரில் வைக்கப்பட்டதற்கு பின்னால் தபுலா வதஃபுனா, நீ உக்கி போவாய், அழிந்து போவாய். மண்ணுடைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்வார்கள், பூமியுடைய அறிவு படைத்தவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதன் கபரில் வைக்கப்பட்டால் கிட்டத்தட்ட 10 அல்லது 12 வருஷத்துக்குள்ளால் அந்த மனிதனுடைய உடம்பு மண்ணோடு மண்ணாகி போய்விடும். வல் ஹலாயிகுல் இல்ஃபனா, உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் ஒரு நாள் அழிவுக்குத்தான் இருக்கிறார்கள். அபிமிதிலி ஹாதல் ஐஷ் யஃபரஹு ஆகிலூன், இப்படி எல்லாம் கேட்டுவிட்டு அந்த புத்தி உள்ள நல்ல மனிதர், அல்லாஹ்வை நெருங்கினவர் கேட்கிறார், இது போன்ற வாழ்க்கைக்காகத்தான் கபரில் வைக்கப்பட்டு ஊனவெல்லாம் வடிந்து துர்நாற்றம் வீசக்கூடிய, மண்ணோடு மண்ணாகி போகக்கூடிய இந்த மனிதன் உலகத்தில் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறானா? அருமையான பேரன்பு பெருமக்களே, எப்பயொரு நாள் நாம் மௌத்தாகிறவர்கள் தானே. அந்த மௌத்து ஒவ்வொரு நாளும் நினைவில் வர வேண்டும். எப்பொழுதும் பூமிக்கு மேலால் இருப்பவர்கள் அல்ல, என்னாலும் சந்தோஷம் அல்ல. ஒரு நாள் சந்தோஷம் என்றால் மறுநாள் கவலை வரத்தான் செய்யும். எப்பொழுதும் ஆரோக்கியமா வாழ்கிறவர்கள் அல்ல, ஒரு நாள் நோய்க்கு உட்படுத்தப்பட வேண்டியவர்கள் தான். என்னாலும் வாலிபர்கள் அல்லர், ஒரு நாளைக்கு வயோதிபத்தை அடைகிறவர்கள் தான். என்னாலும் பூமிக்கு மேலால் வாழுகிறவர்கள் அல்லர், பூமிக்கு கீழால் மையத்தாக இருப்பவர்கள் தான். எப்படியெல்லாம் இருக்கின்றன. அருமையான பேரன்பு பெருமக்களே, மௌத்து ஒன்று இருக்குகிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதனால் உலகத்தில் வாழும் பொழுது தெரிந்தும் தெரிந்தும் பாவம் செய்வது கெட்டித்தனம் அல்ல. சிலவங்க சொல்வாங்க, ஆலிமுக்கு 2 தண்டனை. ஏன்? அவர் தெரிஞ்சிருக்கிறார், நல்லது கெட்டது தெரியும், ஹராம் ஹலால் தெரியும். என்ன, இல்ம படிச்ச ஆலி மௌலவிக்கு மட்டுமா 2 தண்டனை? இல்ல, பாவம் செஞ்சா 2 தண்டனை தான் மார்க்கம் சொல்கிறது, நியாயம். அதே மாதிரி
மார்க்க இல்மை ஆலிம் என்ற அந்தஸ்தை பெறாத ஒரு பொதும மகனுக்கும் இந்த சட்டம் தான். ஏன் தெரியுமா? எல்லாருக்கும் எல்லாம் தெரியாத சட்டம் அல்ல, அதிகமானவர்களுக்கு சட்டம் தெரியும். மார்க்கம் படிச்சிருக்கிறோம். மார்க்கம் படிச்சதில் மௌலவிக்கு மட்டுமல்ல, எது அவருக்கு தெரியுமோ தெரிந்தும் அதில் பாவம் செய்கிறார். ஜும்மாவுடைய நாள் உதாரணத்துக்கு, ஹத்தீப் மின்பருக்கு ஏறுவதற்கு முன்னால் எல்லோரும் பள்ளிக்கு வர வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவங்களே, விசுவாசிகளே, மூமின்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுக்காக வேண்டி அழைக்கப்பட்டால், அல்லாஹ்வுடைய திக்ருக்காக, குதுபாவுக்காக, தொழுகைக்காக அழைக்கப்பட்டால், ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ருக்கு விரைந்து செல்லுங்கள், தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு ஓடி வாருங்கள், அவசரப்படுங்கள். வதருல் பைஆ, வியாபாரத்தை விடுங்க. எல்லாருக்கும் தெரியும், ஜும்மா நாளைக்கு மின்பருக்கு ஏறினதுக்கு பின்னாலும் பாங்குக்கு பின்னாலும் வியாபாரம் செய்யக்கூடாது. தெரிஞ்சு கொண்டு செய்கிறார், இது அவருக்கு பாவம். இவந்த வியாபாரம் ஹராம். அவர் தெரிந்து செய்கிறார். 2 தண்டனைக்கு உட்படுத்தப்படுகிறார். ஒன்று செய்கிறார், மற்றொன்று தெரிந்தும் செய்கிறார். அல்லாஹ்விடம் குற்றவாளியாயிருக்கிறார். அருமையான பேரன்பு பெருமக்களே, உலகத்தில் வியாபாரம் செய்வது இபாதத். அந்த வியாபாரத்தை மார்க்கம் சொன்ன ரீதியில் செய்ய வேண்டும். காலையில் சென்றவர் மாலையில் வருகிறார் வியாபாரம் செய்துவிட்டு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மனிதன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக வீட்டுக்கு வருகிறார். அந்த வியாபாரத்தில் ஹராம் இருக்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றம் இருக்கக்கூடாது. வியாபாரம் செய்தவர் பாவம் மன்னிக்கப்பட்டவராக வருகிறார் என்று இப்னு மாஜாவில் சஹீஹான ரிவாயத்து வருகிறது, தபரானியில் வருகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஃமினல் முஹ்தரிஃப, சம்பாதிக்க கூடிய, வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு முஃமினை, ஒரு முஸ்லிமை அல்லாஹ் விரும்புகிறான். இப்படியெல்லாம் வியாபாரத்தை பத்தி வருகிறது. ஆனால் அந்த வியாபாரத்தில் ஹராம் இருக்கக்கூடாது, சங்கீதம் இருக்கக்கூடாது. இன்று சிலர்கள் நம்ம முஸ்லிம் சீசன் என்று வியாபாரம் செய்யும் பொழுது சங்கீதத்தை போட்டுக்கொண்டு, பாட்டை போட்டுக்கொண்டு வியாபாரம் செய்கிறார். கேட்ட சொல்றார், இல்ல அப்பதானா கஸ்டமர்ஸ் மார் வார, இதானே ஈமான் இல்லாத பேச்சு. ஈமான் கொண்டிருக்கிறோம். ஆமந்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. ஈமானுடைய 6வது அம்சம், நல்லது கெட்டது எல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் கிடைக்கும். பாட்டு போட்டுத்தான் மக்களை வரவழைக்க தேவையில்லை, சங்கீதத்தை போட்டுக்கொண்டு மக்களை வரவழைக்க தேவையில்லை. ஒன்று பள்ளியுடைய ஹுருமத் இல்ல, இன்னொன்று முஸ்லிம்களுக்கு சொல்லப்பட்ட மார்க்கத்தில் ஹராமானது. சங்கீதம் கூடாது, பாட்டு கச்சேரிகள் கூடாது. இதை செஞ்சு கொண்டு, ஹலால செஞ்சு கொண்டு ஹராத்தையும் கலந்து வியாபாரத்தை தேடுகிறார். அதுக்கு உதாரணம், நல்ல ஒரு பால் கிளாஸ்ல, நல்ல கிளாஸ்ல ஒரு பால் குடிக்கிறார், அந்த பால்ல சிறுநீரையும் கலந்து குடிக்கிறார், ஹராம். சிறுநீர் கலக்கப்பட்டால் அந்த பால் கிளாஸை சுத்த ஹராமாகுது. வியாபாரம் ஹலால், மார்க்கம் சொன்ன ரீதியில். அல்லாஹ் நாடினேதான் கிடைக்கும், அல்லாஹ் அலந்ததுதான் கிடைக்கும். சங்கீதம் பாட்டை போட்டு மக்கள் அழைக்க தேவையில்லை. சிலவங்க இந்த வெள்ளிக்கிழமை நாள் கட்டாயம் ஹத்தீப் மின்பர்ல சொல்வார், என்னதுக்காக சிலவங்க ஜும்மா வாகாடி அதை பாட்டு போட்டு இல்லை. யாரும் கோச்சி கொள்ளவானம். இது சர்வ சாதாரணமா அடுத்தவங்க சொல்லி நாங்க சொல்றதல்ல, காதால கேட்டு, எத்தனையோ ஆண்டுகள் காதுகளால கேட்டு, எல்லா ஏப்ரல் மாதம் வந்தாலும் மின்பர்ல சொல்லக்கூடிய செய்தி. இது தெரியாதா? இது தெரியும், ஹராம் என்று தெரியும், பாவம் என்று தெரியும். ஹலாலான சம்பாத்தியத்துல ஹராத்தையும் சேர்க்கிறார், பாவம் அல்லையா? பாங்கி சொன்னதுக்கு அப்புறம் என்ன வியாபாரம்? அல்லாஹ் உட சொல்றான், வானம் என்றான். அந்த வானம் என்று சொன்னதுக்கு பின்னால செஞ்சு என்ன நன்மை, என்ன பரக்கத்து? அல்லாஹ் சொன்னமாய் நடக்கிறதுல பரக்கத்து. இப்ப நீங்க ஜும்மா வந்ததுக்கு பிறகு தின்னுட்டு படுங்கோன்னு அல்லாஹ் சொல்றானா? ஃபைதா குதியத்தி ஸலாத்து ஃபந்தஷிரு ஃபில் அர்ல், தொழுகை முடிஞ்சுதா, பூமியில வறந்து போங்க, ரிஸ்க தேடுங்க, அதுல பரக்கத்து இருக்குது. சொன்ன நேரத்துக்கு பள்ளிக்கு வரணும், லேட்டாகி வரல, நேரத்தோட வரணும். அப்பதான் ஜும்மாவுடைய நாளை மதிச்ச நன்மை இருக்குது.
ஜும்மா நாள் வந்தா இப்னு மாஜால ஒரு ஹதீஸ் வருது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மாமின் மலக்கின் முகர்ரபின் வலா சமாஇன் வலா அர்தின் வலா ரியாஹின் வலா ஜிபாலின் வலா பஹ்ரின். ஜும்மாவுடைய நாள் வந்துட்டு சொன்னா அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட நெருங்கின மலக்குமார்கள் இருக்கிறாங்களே, அவங்க ஆம்பளையும் இல்ல பொம்பளையும் இல்ல, அல்லாஹ்வுடைய ஒளியினால் படைக்கப்பட்டவங்க. அவங்க திருமணம் முடிக்கிறோம் இல்ல, சாப்பிடுறோம் இல்ல, குடிக்கிறோம் இல்ல, ஆசை என்பதே கிடையாது. இபாதத்து படைச்ச காலத்துல இருந்து சில மலக்குமார்கள் சுஜூதுல, சில மலக்குமார் ருக்கூல, சில மலக்குமார் தக்பீர்ல, இப்படி இபாதத்தில் இருக்கிறாங்க, தஸ்பீஹாத்தில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மலக்குமார்களோ வலா சமாஇன், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட வானம், பூமி, காற்று, சூரியன் எல்லாம் ஜும்மாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை நாள் வந்தா பயப்படுமாம். காரணம் என்ன தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஃபீஹி தகூமு ஸாஆ, கியாமத்தினால் உருவாகும் நாள், வெள்ளிக்கிழமை நாளில கியாமத்தினால் வரும்ன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட வானம், பூமி, சூரியன், சந்திரன், மலக்குமார்களே பயந்து நடுங்குறாங்க. மனிதனுக்கு மௌத்தொண்டு இருக்குது, கியாமத்தினால் வெள்ளிக்கிழமை வாரண்டு தெரியும், தெரிஞ்சு கொண்டோம். இந்த ஜும்மால மட்டுமல்ல, அது பழக்க தோஷமாய் பெய்து சிலவங்களுக்கு, அது லேட்டாயே தான் வார, அவங்க தக்பீர் கட்ட சிலதான் வார, மின்பர்லி இறங்க சிலதான் கடையை மூட்டுற, ஹராத்தையும் சேர்ந்து பிசினஸ் பண்ணிட்டு வார. இன்னும் சிலவங்கிக்காங்க அல்லாஹ் பாதுகாக்கணும், கடையை மூடிக்கொண்டு வியாபாரம் செய்யறான். என்ன இது? அவதானம் சல்லி நல்லா கிடைக்கும், கொழும்புல எல்லாம் அபானம் எல்லா இடத்துக்கும் அவருடைய செக்கெல்லாம் போட்டுட்டேலும், சல்லி எல்லாம் கெட்டிடேலும் என்று அவர் என்றார். அவருடைய நஸ்ஸு ஷைத்தான் அப்படி ஒரு பெரிய பிச்சரை காட்டி வச்சிருக்குது. ஆக பெரிய பரக்கத்து இல்லாதது. ஆண்டவன் சொன்ன அமைப்புல நடந்து பாருங்க, அதெல்லாம் பரக்கத்து இருக்குது. கொஞ்சம் வியாபாரம் தான் நடக்கும், பரக்கத்து கூட. அல்லாஹ் பரக்கத்தை எடுத்துட்டான்னு வைங்க, வானம் என்று சொன்ன நேரத்தில் செய்யறதுல பரக்கத்து இல்ல, வியாபாரம் செய்யறாரு, வட்டிய கலந்திருக்கிறார். அடுத்தவங்களுக்கு விளங்குது பெரிய கோடீஸ்வரன் என்று. அவர்கிட்ட கேட்டு பார்த்தா தெரியும், நாள் கணக்கில் வச்சு அவர்கிட்ட கஷ்டத்தை சொல்வார். வெளியே தான் படம் காட்டுது அவர் பெரிய கோடீஸ்வரம் மாதிரி. அவருக்கு கஷ்டமும் கவலையும் துக்கமும் எல்லாருக்கும் பங்கு கொடுத்தாலும் அது ஈடாது, அந்த அளவுக்கு இருக்குது. அல்லாஹ் வானம் என்று சொன்னதுல இந்த ஜெம்மத்திலையும் நிம்மதி கிடையாது. அல்லாஹ் சொன்ன மாதிரி போங்க, சென்ன நேரத்தில் வியாபாரம், அதிகாலையில வியாபாரத்துக்கு போங்க. 9 மணி 10 மணி கடையை திறக்கிறது இல்ல, சீசனுக்கு மட்டுமல்ல எப்பையும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணாவங்க சொன்னாங்க ஒரு நாள், தபரானி ஷரீஃபிலே வருகின்றது, அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தினர்களுக்கு அதிகாலை நேரத்தில் பரக்கத்து செய்வாயாக. எங்கட உம்மத்துக்கு அதிகாலை நேரம் என்றா 8 மணி தான் ஞாபகம் வார. இப்ப சீசன் 1 மணியா காட்டி கடையெல்லாம் திறந்து, பகல் 12 வெளிச்சம் மாதிரி ராவைக்கு வெளிச்சம். எல்லா கடையிலும் லைட் பத்துது, அவ்வளவுக்கு ரோட்ல வெளிச்சம், பகல் மாய் போகலும். இப்ப ஃபுல் பிஸி, அவருக்கு ஃபுல் டயர்ட். 12 மணியாக கடையில் இருந்திருக்காரு, நின்று கொண்டு இருந்திருக்காரு, வியாபாரம் செஞ்சிருக்காரு, பேசி பேசி தொண்டெல்லாம் கம்மி பேத்திக்கி. இப்ப 1 மணிக்கு படுக்கிறாரு, வெலனா 10 மணிக்கு எழும்புறாரு. தஹஜ்ஜுதும் இல்ல, சுபஹுடைய முன்சுன்னத்தும் இல்ல, சுபஹும் இல்ல, முட்டும முடிச்ச படுக்கையோட எழும்புறாரு கடைக்கு. இப்ப சீசன் டீம் 7:30 மணிக்கு திறக்குற. சீசன் இல்லா டைமுக்கு 10 மணி திறக்குற. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீசன் இல்லா டைம்னு சொல்லல, அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தினர்களுக்கு அதிகாலை நேரத்தில் பரக்கத்து செய்வாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பட்டாளத்தை யுத்தத்துக்கு அனுப்புவதாக இருந்தால், அல்லது தன்னுடைய வியாபார பொருட்களை அனுப்புவதாக இருந்தால், பகலுடைய முற்பகல் அதிகாலை சுபஹுடைய நேரத்திலே சூரியன் உதயமான உடனே வியாபாரத்துக்கு பொருள்களை அனுப்புவாங்க, அதிகாலையிலே யுத்தத்துக்கு அனுப்புவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாஹிர் என்று சொல்லக்கூடிய ஒரு வியாபாரி இருந்தார். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னார், அதிகாலையே தன்னுடைய பொருட்களை வேலையாட்களை அனுப்பி வைப்பாராம் வியாபாரத்துக்காக வேண்டி. அதனால அவர் பெரிய கோடீஸ்வரனா மாறினாராம். அதிகாலை நேரத்தோட எழும்பணும், தஹஜ்ஜத் தொழணும், கேட்கிற துஆவெல்லாம் கபூல், எல்லா கவலையும் அல்லாஹ் கிட்ட சொல்லணும், அல்லணும், செஞ்ச பாவத்தை நினைச்சு கண்ணீர் வடிக்கணும். அதிகாலையிலே பரக்கத்து. ராவே தூங்க காட்டியும் மனைவியோட எரிச்சல் வராது, பிள்ளைகளோட வெறுப்பு வராது, வியாபாரத்துக்கு போனாலும் கொஞ்சம் தான் நடந்தீங்க, அல்லாஹ் கல்பில போதும் என்ற தன்மையை தருவான்.
இவர் சுபைலாம் பெய்தியார் 10 மணிக்கு. ஆண்டவனை இவர்ட கடையில ஈக்கிய மாதிரி கஸ்டமர்ஸ் மார் ஒரு கடையிலும் இல்ல, போலிங் போட்டிக்காரு. அவ்வளவுக்கு சல்லி, ஷாக்கிலையும் சல்லி, லாட்சிலையும் சல்லி. ராவு 11 மணி மூடுறாரு, லட்சக்கணக்கு சல்லியோட மூடுறாரு. இன்னும் கொஞ்சம் இருந்தாலும் ஆக்கள் வந்திப்பாங்களே, ஆக்கள் குண்டே வந்தது போதா, இன்னும் வியாபாரம் நடக்கும் பாருங்க. லாட்சி நிரம்ப சல்லி போதா, ஆண்டவன் பரக்கத்தை எடுத்தன்னு சொன்னா போலதான் மலக்குல் மௌத் நம்ம வந்து பிடிக்க காட்டிலும் அல்லாஹ் போதும் என்ற தன்மையை தரணும். போதும் என்ற தன்மையை தாரத்துக்கு மார்க்கத்துடைய அமைப்புல நடக்கணும். சொபஹோட எலும்பணும், சொபஹு தொழணும், திக்ர்ல இருக்கணும், துஆ கேட்கணும், லுஹா தொழுகை இருக்கணும். லுஹா தொழுகை அல்லாதியான ஒரு பரக்கத்தை உண்டாக்கும். இது ஒன்றும் இல்ல, ஜும்மாவுக்கே லேட், ஜும்மாவுடைய நாளுக்கே மதிப்பு இல்ல. அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட வானம் பூமி சூரியன் எல்லாம் கியாமத்தினால் உருவாம் என்று பயம். இந்த மனிதனுக்கு சீசன் சல்லின் கிடைக்காத பயம். மௌத்தி சும்மா கொஞ்சத்துக்கும் இல்ல. அருமையான பேரன்பு பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபீ ஹாதிஹில் உம்மத்தி ஹஸ்ஃபுன் வ மஸ்ஹுன் வ கல்புன். இந்த உம்மத்தில கியாமத்தினால் நெருங்க செல்ல கல்லு மலை ஒலியும். இப்ப மழை இல்லாம இருக்குது, ஆண்டவன் தான் பாதுகாக்கணும். கல்லு மலை ஒலியுமா, உருமாற்றப்படுமா. மூசா அலைஹிஸ்ஸலாத்து காலத்துல வாழ்ந்தவங்க சனிக்கிழமை நாளையில மீன் பிடிக்க போக வானம் என்று அல்லாஹ் தடவோட்டான், போனாங்க. அல்லாஹ் குரங்காக மாத்தினான். வகானோ கிருதத்தன் ஹாசீன். அதமா ஏன் உம்மத்தும் உருமாற்றப்படுவாங்க, கல்லு மலை ஒலியும். மற்றது ஏத்வீக், பூமி குலுக்கம். ஒரு உசும்பு உசும்பி வேண்டி வைங்க, எங்கோட தண்ணி வந்தாலும் கொஞ்சம் ஓடேலும். ஏத்வீக் வந்தா எங்கோட அந்த இடத்துல தான் கீழே தான் போகணும். இந்த மூணும் ஏன் உம்மத்துல ஏற்படும்னாங்க. மத்தா யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதரே நபியே நாயகமே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது எப்ப ஏற்படும் என்று கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுக்கு 2 விஷயம் என்றாங்க. ஒன்று, இதா லஹரத்தில் மஆசிப், சங்கீதம் மியூசிக் எப்ப வெளிவருமோ, எப்ப அந்த கூத்தோட ஈப்பாங்கோ, வஷரிபத்தில் ஹுமூர், ஏன உம்மத் எப்ப மதுபானம் குடிப்பாங்களோ, தண்ணி குடிக்கமாய் மதுபானம் குடிப்பானவன். இதெல்லாம் நடக்குமா? இந்த 3ஐயும் எதிர்பாருங்க. ஒத்தன் 2 பேர் செய்யற அநியாயம் முழு ஊருக்கும் முழு நாட்டுக்கும் தான் இந்த தண்டனை. கியாமத் நாளையில நல்லவங்க பாதுகாக்கப்படுவாங்க. குற்றம் செஞ்சவன் உலகத்திலேயும் தண்டிக்கப்பட்டு கியாமத் நாளையும் தண்டிக்கப்படுவான். இதெல்லாம் தெரியவா? தெரியும். தெரிஞ்சு கொண்டும் ஜும்மா முடிய காரிமிக்கிய வியாபாரத்தில் அவருக்கு சங்கீதத்தை போட, சனிக்கிழமை நாள் இன்னும் 1 நாளைக்கு 2 நாளைக்கு இன்னும் வியாபாரம், இன்னும் வெளியே வச்சு கொண்டிருக்க செட் எல்லாம் போட்டுக்கொண்டு. அருமையான பேரன்பு பெருமக்களே, மௌலவிக்கு மட்டுமல்ல பாவம் செஞ்ச தண்டனை, பொது மகனுக்கும் இருக்குது. ஏன் அவருக்கு தெரியுமே, தெரிஞ்ச சட்டம் எதுவோ தெரிஞ்சு செய்கிறார். ஒன்று செய்கிறது, இன்னொன்று தெரிஞ்சு செய்கிறார். அந்நிய பெண்கள், உதாரணத்துக்கு அஜ்னபியத்தான பெண்கள், பட்ட ஒழு முறியதவங்க பார்ப்பது சுத்த ஹராம், பேசவானம், தொட்டவானம். இது தெரியாதா? குழந்தையா? இப்ப மார்க்கம் தெரியாதவங்களா ஈக்காங்க, மார்க்கம் பேசுறவங்க ஈக்காங்க. ஆண்டவனே, அப்ப மார்க்கம் எந்த அளவு தெரிஞ்சுப்பாரு? தெரிஞ்சு செய்கிறார். ஒன்று செய்கிறது பாவம், இன்னொன்று தெரிஞ்சு செய்கிறார், 2 பாவம். இந்த பாவத்துக்கெல்லாம் ஆளாகிறதுல தான் குடும்பத்துல நிம்மதி இல்ல, மனைவியோட சந்தோஷம் இல்ல, வீட்டுல நிம்மதி இல்ல, வியாபாரத்தில் இருந்தாலும் பெரிய மண்ட குத்தாயிக்குது, எல்லா செக்கும் ரிட்டர்ன் ஆகுது, இன்னொருத்தனோட பேசலாது. எல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சு செய்யற பாவம். அதனால தான் நிம்மதி அல்லாஹ் புடுங்கிக்கான். கவனம். அல்லாவுக்கு பயந்து நடந்தா, செஞ்ச பாவத்துக்கு இஸ்திக்பார் செஞ்சா, அல்லாஹ்வை நெருங்கினா, நேரத்துக்கு தொழுதா, வெற்றி செஞ்சு பாருங்க, நிச்சயம் கிடைக்கும். இதெல்லாம் உலகத்துல செய்யணும், கபர்ல செய்யலாது, மஹ்ஷர் மைதானத்துல மன்னிப்பு கேட்க இயலாது, இங்கதான் மன்னிப்பு. ஆனால புத்திய பாவிச்சு அல்லாஹ்வை பயந்து செஞ்ச பாவத்துக்கு இஸ்திக்பார் செஞ்சு இன்னொருத்தன காணி பூமியை பறிச்சிருந்தா அல்லாஹ்வுக்காக கொடுத்து வாழ்ந்தா எங்கட பிள்ளைகள் நிம்மதியா வாழ்வாங்க. இல்ல உம்மா அப்பா செய்யற அநியாயத்தை பிள்ளைகளே பழி வாங்குவான். ஆண்டவன் நினைச்சதை செய்வான். யாரு ஆண்டவன் கிட்ட கேட்க? எவ்வளவு பெரிய நல்ல மனிதனாக இருந்தாலும் திருப்பி கேட்பான். மனிதன் அவன், தெரிஞ்சும் பாவம் தெரியாமலும் பாவம். படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நாடியதை, இன்ன ரப்பக ஃபஅலுல் லிமா யுரீத், நாடியதை அதிகம் செய்கிறவன், அவன்கிட்ட எதுவும் கேட்கலாது. பாவம் செஞ்சவன் அவன் விரும்பினா சொர்க்கத்துக்கு அனுப்புவான், தக்குவா உள்ளவன விரும்பினா நரகத்துக்கு அனுப்புவான். யா அல்லாஹ், நான் பயந்தல்லே உனக்கு வாழ்ந்தேன்,
நோம்பெல்லாம் பிடிச்சேன் தானே, நேரத்துக்கு தொழுதேன் தானே, யாருமே ஜும்மாவுக்கு வரல, நான் தான் முதல் ஆள் வெள்ளிக்கிழமை நாளைக்கு வந்தவன் என்று அங்க நியாயம் பேசி சரி வருமா? அவன் நாடினது செய்தவன், அப்படி அநியாயம் செய்கிறவனும் அல்ல. அப்படி செஞ்சாலும் கேட்கிறதுக்கும் யாருக்கும் முடியாது. ஆனால அல்லாஹ் மிக இரக்கம் உள்ளவன், அநியாயம் செய்தவன் அல்ல. நாங்க எல்லாம் இவ்வளவு பெரிய கஷ்டத்துல மாட்டிக்கொண்டு இருக்கிறோம் என்றா செய்த பாவத்துக்கு இருக்கிற நல்லவனத்தான் அல்லாஹ் சோதிக்கிய, பாவம் செஞ்சவனே சோதிப்பான். அல்லது பாவத்துக்கு ஏற்ப அவனை கஷ்டத்தை கொடுப்பான், கவலையை கொடுப்பான், டென்ஷனை கொடுப்பான், நிம்மதி இருக்காது. அதனால அருமையான பேரன்பு பெருமக்களே, ஹுதுபாவுடைய ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அதிக நேரம் எடுக்கல, சொன்ன சொற்பம். முதலாவது ஹதீபா எனக்கும், இரண்டாவதாய திருந்துரோம் என்று இருந்தா, நல்ல நீயத் இருந்தா இந்த சொற்பம் போதும். மௌத்த மறக்காதீங்க, திடீரென்று வரக்கூடியது. அல்லாஹ்வுக்கு பயப்படுவோம், நேரத்துக்கு தொழுவோம், இஸ்திக்பார் அதிகமாக்குவோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலை. சென்ற மாதமும் சொன்ன ஞாபகம் இருக்குது. ஒவ்வொரு நாளும் 100 தடவை ஓதி பாருங்க, வளமையாக பரக்கத்து வரும், நிம்மதி வரும், சந்தோஷம் இருக்கும், கடன் எல்லாம் பறந்துடும். அல்லாஹ் பரக்கத்து செய்வான். வல்ல இறைவன் எனக்கும் உங்களுக்கும் அனைவர்களுக்கும் பாவங்களை மன்னி தருவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய மனைவி மக்கள், உஸ்தாதுமார்கள், நம்முடைய ஊர் மக்கள், மோமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் சிறார்கள் அனைவருடைய பாவங்களை நீ மன்னி தருவாயாக. அனைவர்களுக்கும் ரஹ்மத்து செய்வாயாக, அனைவர்களுக்கும் பரக்கத்து செய்வாயாக. நோயற்ற செல்வமான பரக்கத்தான நிஅமத்தான அருள் நிறைந்த வாழ்வை தந்தருவாயாக. எங்களுடைய கல்பில் பதிந்திருக்கும் ஈமானை மௌத் வரும் வரை பாதுகாப்பாயாக. உண்மையான இஹ்லாஸை தந்தருவாயாக, இஹ்சானை தந்தருவாயாக. நீ தந்த சொத்து செல்வங்கள் இருந்து எளியவர்கள், குடும்ப உள்ள கஷ்டவாளிகள், பள்ளி வாசல் மதரசாக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் தன்மையை தந்தருள்வாயாக. அப்படி கொடுக்கிறவர்களுக்கெல்லாம் நீ உஹத் மலை போன்று பரக்கத்து செய்தருள்வாயாக. கண்மணி முஸ்தபா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈருலக வாழ்விலும் கெட்ட எல்லா நலவுகளையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. ஈருலக வாழ்விலும் பாதுகாப்பு வேண்டிய எல்லா கெடுதிகளை விட்டும் எங்கள் அனைவர்களை நீ பாதுகாப்பாயாக. அனைவருடைய வியாபாரத்தை நீ பரக்கத்து செய்வாயாக, ரஹ்மத்து செய்வாயாக. ரப்பே ரஹ்மானே, கேட்டதையும் கேட்க மறந்தையும் உன்னுடைய ஹபீப் கண்மணி முஸ்தபா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னோடைய பரக்கத்தை நான் கபூல் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.